ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாவு ரவெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி 2 கப் அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் ஆட் பண்ணி தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு குருணை மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அரிசி ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அரிசி பொரியிற மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 3/4 கப் அளவு வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து அதில் ஈரப்பதம் வந்து மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கூடவே லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வந்து திருப்பி ஒருக்கா மிக்சியில் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். திருப்பி ஒரு பேனில் வந்து 3/4 கப் அளவு சுகர், 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் பவுடர், அப்புறமா கலர் கொஞ்சம் மஞ்சள் தூளும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற அரிசி 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சா